வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம் சத்தான புரோட்டீன் தோசை எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம். காலை டிஃபனாகவும் மாலை நேரம் லைட்டாக சாப்பிடவும் இது நல்லா இருக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எல்லாரும் விரும்பி சாப்பிடும் உணவு. சரி வாங்க, என்னென்ன பொருள் வேணும்னு எப்படி செய்வது என்று பார்க்க. சுண்டல் 1 டம்ளர், பாசிப்பயிறு 1 டம்ளர், பச்சரிசி 3/4 டம்ளர், உளுந்து 3/4 டம்ளர் இரவில் ஊற வைக்கவும். காலையில் மிக்சியில் 1 துண்டு இஞ்சி, உப்பு, கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் போட்டு அரைக்கவும். அரைத்த மாவை 1 மணி நேரம் வைக்கவும். பிறகு ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை போட்டு வதக்கவும். தோசைக்கு வெங்காய சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகள் பெரியவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். 5 பெரிய வெங்காயம், 4 வரமிளகாய், உப்பு, புளி கொஞ்சம், கருவேப்பிலை போட்டு வணக்கி விட்டு அரைக்கவும். பிறகு தோசை ஊற்றினே தொட்டு சாப்பிட்டால் ரொம்ப சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும். தோசை ஊற்றினே தொட்டு சாப்பிட்டால் ரொம்ப சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும். ரொம்ப சுவையான ஹெல்த்தியான புரோட்டீன் தோசை ரெடி. இதை வெங்காய சட்னியோடு சாப்பிடும்போது குழந்தைகள் பெரியவர்கள் நல்லா சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் சாப்பிடுவார்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு சந்திப்போம். நன்றி.